பூமியில உள்ள எரிமலைகளில் 30% ஏன் தட்டு எல்லைகளே உருவாகின்றன? ஏனெனில் தட்டுகள் ஒன்றோடு ஒன்று உரசி அமிழ்ந்து உருகி மாக்மாவை உருவாக்கின்றன. எரிமலையின் படிநிலை பயணத்தை பாருங்க. படி 1, ஆழமான அடுக்கில் வெப்பமும் அழுத்தமும் பாறைகளை உருக்கி மாக்மாவாக மாற்றுகின்றன. படி 2, டெக்டோனிக் தட்டுகள் நகர்கின்றன, விலகி செல்கின்றன, ஒன்று மற்றொன்றின் அடியில் செல்கிறது. இந்த இயக்கம் மாக்மா மேலே வர ஒரு வழியை உருவாக்குறது. படி 3, மாக்மா பூமிக்கு அடியில் ஒரு மறைந்த அறையில் சேகரமாகுது, ஒரு கெட்டிலில் உள்ள நீராவியை போல அழுத்தத்தை உருவாக்குறது. படி 4, விரிசல்கள் பலவீனமான இடங்கள் திறக்கின்றன, மாக்மா வெண்கள் எனப்படும் குழாய்கள் வழியாக மேற்பரப்பை நோக்கி வெளியேறுகிறது. படி 5, அழுத்தம் மேலே உள்ள பாறையை விட அதிகமாகும் போது ஒரு வெடிப்பு நிகழ்றது, லாவா சாம்பல் வாயுக்கள் சூடான குப்பைகள் வெளியேறுகின்றன. படி 6, லாவா குளிர்ந்து கெட்டியாகுது, அடுக்கு அடுக்கு ஒரு கும்பு உருவாக்குறது, கேடிய வடிவத்தை உருவாக்குறது. மீண்டும் மீண்டும் ஏற்படும் வெடிப்புகள் காலப்போக்கில் எரிமலையே வருகின்றன. இதுதான் வழி. வெப்பம் மாக்மாவை உருவாக்குறது, தட்டுகள் அதுக்கு ஒரு வழியை கொடுக்கின்றன, அழுத்தம் அதை மேலே தள்ளுகிறது, வெடிப்புகள் மலையை உருவாக்குகின்றன. விரைவான எளிமையான சக்தி வாய்ந்த பூமி இயக்கத்தில் உள்ளது.